வணக்கம். பாரத் ரீசெல்லிங்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்கள் ப்ராடக்ட்ஸ்களை பதிவேற்றி இந்தியா முழுவதும் உள்ள 16,000 ரீசெல்லர்ஸ் மற்றும் 2,325 ரீட்டெயில் ஸ்டோர்களை அடையுங்கள். இந்த வீடியோவில் செல்லராக லாகின் செய்து உங்கள் ப்ராடக்ட்ஸ்களை எப்படி பதிவேற்றுவது என்பதை விரைவாகவும் எளிதாகவும் காண்பிக்கிறோம். இதற்கு முதலில் உங்கள் கூகுள் அல்லது விருப்பமான வெப் பிரவுசரில் பாரத் ரீசெல்லிங் என்று தேடுங்கள். அதன் பிறகு பாரத் ரீசெல்லிங் வெப்சைட் லிங்கை தேர்வு செய்யுங்கள். வெப்கேஜ் திறந்தவுடன் விண்டோவின் மேல் வலது மூலையில் செல்லர் லாகின் என்ற விருப்பத்தை காணலாம். அதை கிளிக் செய்யுங்கள். செல்லர் லாகின் விண்டோவில் பதிவு செய்த பிறகு உங்கள் வாட்ஸ்அப் மற்றும் இமெயிலுக்கு அனுப்பப்பட்ட இமெயில் அட்ரஸ் மற்றும் பாஸ்வேர்டை உள்ளிட்டு லாகின் டு டேஷ்போர்ட் என்பதை கிளிக் செய்யுங்கள். செல்லர் டேஷ்போர்ட் திறந்த பிறகு விண்டோவின் இடது பக்கத்தில் பல விருப்பங்கள் இருக்கும். அதில் ப்ராடக்ட்ஸ் என்பதை கிளிக் செய்யுங்கள். ப்ராடக்ட்ஸ் பேஜில் 3 விருப்பங்கள் இருக்கும். ஆட் B2P, பெல்க் அப்லோட், எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்ஸ். அதில் ஆட் B2P என்பதை கிளிக் செய்யுங்கள். பிறகு ஆட் B2B ப்ராடக்ட்ஸ் என்ற விண்டோ திறக்கும். அதில் கீழ்க்கண்ட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸை நிரப்புங்கள். ப்ராடக்ட் நேம், மேனுஃபேக்சரர், கேட்டகரி, பிராண்ட், கெப்பாசிட்டி, SKU நம்பர், வாரண்டி டிஸ்கிரிப்ஷன், country of origin, fabric or material type, style or model code, color, size, model name, what's included in the package, product dimensions, highlights மற்றும் available stocks. அனைத்து விவரங்களையும் நிரப்பிய பிறகு தேவைக்கு ஏற்ப home product show/hide subdomain only விருப்பத்தை தேர்வு செய்யுங்கள். அடுத்ததாக ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனில் விவரங்களை நிரப்புங்கள். பிறகு பிரைஸ் டீட்டெயில் செக்ஷனில் நீங்கள் பெல்க் பிரைசிங்கை கிளியர் மற்றும் கரெக்டாக ஃபில் செய்ய வேண்டும். முதலில் குவாண்டிட்டி ஃபீல்டில் மினிமம் ஆர்டர் குவாண்டிட்டி என்டர் செய்யுங்கள். உதாரணத்திற்கு 5 பீசஸ் கொடுக்கலாம். அடுத்ததாக B2P ஸ்டோர் ஹோல்டர் பிரைஸில் ஃபர் பீஸ் ரேட் என்டர் செய்யுங்கள். உதாரணம் ₹175 ஃபர் பீஸ். இந்த பிரைஸில் GST மற்றும் 7% கமிஷன் ஆல்ரெடி இன்க்ளூடடாக இருக்கும். இப்போது MRP for customers ஃபீல்டில் கஸ்டமருக்கு செல் செய்யும் பிரைஸ் என்டர் செய்யுங்கள். உதாரணம் ₹255. இந்த பிரைஸில்தான் ரீசெல்லர்ஸ் உங்கள் ப்ராடக்டை செல் செய்வார்கள். அடுத்து GST பெர்சன்டேஜ் பகுதியில் GST ரேட் மட்டும் பதிவு செய்யுங்கள். உதாரணத்திற்கு 5%, 12% அல்லது 18% என பதிவு செய்யலாம். பிரைஸில் மீண்டும் GST சேர்க்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் பிரைஸில் ஏற்கனவே GST சேர்க்கப்பட்டிருக்கும். இந்த பகுதி ரெஃபரன்ஸ் மற்றும் பில்லிங் பயன்பாட்டுக்காக மட்டும் பயன்படுத்தப்படுகிறது. ரைட் சைடில் பாருங்கள், ஒரு ஆக்ஷன் பட்டன் இருக்கும். அதில் இருக்கும் பிளஸ் ஐகானை கிளிக் செய்து நெக்ஸ்ட் குவாண்டிட்டி ஸ்லாப் ஆட் செய்யலாம். உதாரணத்திற்கு 10 பீசஸ் ஆட் செய்யுங்கள். இதற்காக ₹172 போன்ற ஸ்லைட்லி குறைந்த பிரைஸ் கொடுக்கலாம். MRBஐ சேமா ₹255 வைத்துக்கலாம். குவாண்டிட்டி அதிகரிக்கும் போது பிரைஸை கொஞ்சம் குறைத்து கொடுக்கவும். இது ரீசெல்லர்ஸ்க்கு பல்கா வாங்க மோட்டிவேட் செய்யும். நீங்கள் மேலும் ஸ்லாப்ஸ் ஆட் செய்யலாம். 25 பீசஸ் அல்லது 50 பீசஸ். குவாண்டிட்டி அதிகம், பிரைஸ் குறைவு, சேல்ஸ் அதிகம். அடுத்து ஷிப்பிங் டீட்டெயில்ஸ் பகுதியில் சென்டிமீட்டரில் லென்த், பிரெத், ஹைட் மற்றும் வெயிட் ஆகியவற்றை நிரப்புங்கள். பிறகு 2 விருப்பங்கள் காணப்படும். 1 ஒன்லி இந்தியன் மேக் ஷிப்பிங் சர்வீஸ், 2 செல்ஃப் ஷிப்பிங் சர்வீசஸ். உங்களுக்கு பொருத்தமானதை தேர்வு செய்து டெலிவரபிள் ஸ்டேட் மற்றும் டெலிவரபிள் சிட்டி ஆகியவற்றை நிரப்புங்கள். அடுத்து டிஸ்ப்ளே ப்ராடக்ட் இமேஜ் என்ற விருப்பம் வரும். சூஸ் ஃபைல் கிளிக் செய்து உங்கள் ப்ராடக்ட் இமேஜை பதிவேற்றுங்கள். வலது பக்கத்தில் ப்ராடக்ட் இமேஜஸ் விருப்பம் இருக்கும். சூஸ் ஃபைல்ஸ் கிளிக் செய்து ப்ராடக்ட் இமேஜஸை பதிவேற்றுங்கள். அனைத்து விவரங்களையும் நிரப்பிய பிறகு சேவ் என்பதை கிளிக் செய்யுங்கள். இப்போது உங்கள் ப்ராடக்ட்ஸ்கள் எங்கள் வெப்சைட்டில் பட்டியலாக காணப்படும். இப்போது நீங்கள் ப்ராடக்ட்ஸ் அப்லோட் செய்வது எப்படி என்பதை வெற்றிகரமாக கற்றுக்கொண்டீர்கள். அடுத்த வீடியோவில் எக்ஸெல் ஷீட் மூலம் பல்க் அப்லோட் செய்வது எப்படி என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இன்றே விற்பனை தொடங்கி பாரத் ரீசெல்லிங்குடன் அதிக லாபம் ஈட்டுங்கள்.